சொல்றது பாருங்க. எங்க அம்மா எங்க இங்கேயா? சரி சரி எடுமா சொல்லப்பில்ல தெரியாது. அதில் திட்ட மாட்டாங்க. வீடியோ இருக்கிறது என்ன வந்துருக்குது. எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது மச்சான். கொஞ்சம் நேரம் எடுக்க மச்சான். அவர் தான் மணிமாரானந்த் தான். என்னம்மா இப்படி பிடிக்கணும், மேலே பிடிக்கக்கூடாது. இப்படி பிடிக்கணும். ரெண்டு கையிலையும் டச் பண்ணக்கூடாது. கையை டச் பண்ணக்கூடாது. அப்பா கால் வலிக்குது. அம்மாவுக்கு சரியான தூக்கம் வந்துருச்சு. சரிப்பா சரிப்பா. இப்படி கீழே உட்காருமா. நான் கால் வலிக்குமா? கால் நீட்டி வைக்கிறேன். ரோடு அப்படி பிடிக்கணும். ரோட்டை போய் பிடிக்கக்கூடாது. அப்படி இப்படி அப்படி ரோடு ஏன் தெரியுது. அப்படி அப்படி இப்படி லெவல் அப்படி அதே கீழே உட்காந்து நேரம் கால் பிடிக்குமா? நீட்டு கால் நீட்டணும். எனக்கு நைனாவுக்கு கால் வர வரல இருக்குது. பிடிக்கணும். அழகாக பிடிக்கணும். கீழே பூமி ஆடுதா அப்படி உங்களுக்கு திருமணம் செய்து என் கண்ணால் மனமுறை பார்த்தாங்க. இந்த நாட்டை என் தம்பி இதனால் கண்டார். ஆனா உங்களுக்கு மாமா இந்த வயதான காலத்திலே தட்டும் தகர்த்தட்டும் இந்த நேரத்தில் நான் ஒரு அப்புறம் இது நடக்க வேண்டிய கடமையாயுது. இது நடக்க வேண்டிய முடியாதப்பா. என் தங்கை மகள் தேவகிருவணி. என் தங்கை உன்னுடைய தங்கை மகள் தேவகிருவணியே நீ திருமணம் செய்யும். திருமண செலவெல்லாம் என்னது?
இது நாயமா புரியுமா என்ன கை வலிக்குமா சாமிக்குள்ள அப்படி பிடிக்கணும் டச்சா பண்ணக்கூடாது இந்த கை பிடிச்சிக்க ஏன்னா அப்புறம் பிடிக்கிறேன் கல்யாணத்துக்கு ஏற்றுக்கொள்வாயா? ஏற்றுக்கொள்ளவே முடியாதா? முடியுமா முடியாதா? சரண உடம்புல அப்படியே இருமா அப்படியே சரி நான் சொல்லக்கூடிய வச்சு இப்படி பாரு பஞ்சாயத்து கூடாது சாய் கெட்ட சாய் சாய்க்கணும் ஆளி இப்போ தெரியுதா படம் ரொம்ப அழுத்தக்கூடாது பாட்டு திருமணம் செய்யலாம். தாலி கல்யாணம் செய்யவில்லை என்றால் தாலி கட்டுனா கட்டணும், இல்லைன்னா உன் உயிர். தாலி கட்டி விட்டு நான் என்ன பண்ணுறது? அது அப்புறம் தாலி தாலி கட்டி விட்டு வயசானவன் என்ன பண்ண முடியும்? நீ ஒன்றும் நான் சும்மா இருந்தா போதும், உனக்கு பேருக்கு கண்ணி கண்ணா போதும். அப்படியா? அவ்வளவுதான். சரி, என் தங்கச்சிக்கு அழிவதை என்னால் தாங்க முடியல. சரி, நான் கட்டிக்கிறேன். விஜய் இருக்காங்க பாரு. ஆமா அது இந்த மாதிரி பார்க்கலையா? ஒன்றும் இருக்கிறத வெளியே போட்டாரு, லெகின்ஸ் போட்டாரு. படுக்கலையா? படுக்கலையா? காலை வலிக்குது மட்டும். காலை வலிக்குது. என்ன அழுதுங்க? காலை வலிக்குது. படுக்கு. உங்களுக்கு கல்யாணமா? சொல்லக்கூடிய வார்த்தை மாட்டேங்காது. அவங்கள மட்டும் அடிச்சிட்டு இருக்க, என்னடா பாத்திரம் அடிக்க மாட்டேன். ஓட்டு இருக்கிறதாயா?
அம்மாவும் பயப்படுறான் அவனா இன்னும் போயிருக்காயா வாயில போடுவோம் திருமணம் செய்தாரே ஒரு மனதாக அம்பிவரமாக அரசாணி முன்பாக அம்பிவரமாக அரசாணி முன்பாக அந்த சந்திர சூரியனும் அங்க தட்டி அமர வைக்குங்க அந்த சந்திர சூரியனும் அங்க தட்டி அமர வைக்குங்க கவுல் அடிக்குதா மாலை கைதட்டுமா எல்லாம் ஜோரா மாமா இன்னமும் எனக்கு மைத்துன தங்கை புருஷன் மாமனுக்கு தாய் மாமன் தங்கை புருஷன் என்ன தெரியுமா என்ன செய்யணும் நீங்க மனக்கோலத்தோடு நீங்க அரண்மனையில் இருங்க நான் கானகம் சென்று வருகிறேன் அப்படியா இந்த மாதிரி லைட்டு பிடிக்கிற அந்த மாதிரி மாப்பிள்ளையா இருந்தாலும் தேவலாம் கேட்க இந்த மாதிரி மாப்பிள்ளை குமரனுக்கு என்ன வித்தியாசம் சொல்லி காட்டு நீ சொல்ற கிழவனுக்கும் குமரனுக்கு என்ன வித்தியாசம் சொல்லி கிழவனா இருந்தா நல்ல வீசி நடப்பான் கிழவனா இருந்தா பாதிமா இருந்தா ஏங்க அங்க போய் உள்ளார போய் புட்டியாட போடுறேன் ஏங்க பேசாதடா சொல்றா ஏங்க என் மனைவி தங்கச்சி சொல்றா நல்ல வயசு புள்ளியா இருந்தா வயசு பையனா இருந்தா நெல்ல போடுன்னு போடுவான் கங்கவதி வாணுவன் ஏங்க பைப்பு காரமா நிம்மதியா பொறுக்கிறது பொழுங்க ஏங்க பசங்களா இருந்தா 2 அடித்து அடிப்பானுவான் படுத்துக்குவானுவான் கேவனம் இருக்கிறானோ பாரு கட்டிங்க போட்டுக்குவானுவான் அதாவது அழுங்காத புழுங்காத கட்டிங்க போட்டுக்கிட்டு ராம்படியும் பொறுமையா லொடுக்கு 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 லொடுக்குன்னு அவசரமே படாதான் ஒரு அண்ணன் முன்னாடி வந்து தங்கச்சி இப்படி தவறா பேசுறியே ஐவாத ராம்படி பயப்படாத வீடியோ வீடியோ பாத்துக்கு வர ஒரு கட்டிங் மட்டும் வாங்கி கொடுத்துரு எடுமா நீ எடுமா கொஞ்ச நேரம் கொள்ளமா என்ன பண்ண குடிமக்கள் கொலை எனக்கு ஒரு வாயில கூட ஒரு கூட தண்ணியே போதும்னா நாங்கள் தான் வருவோம். அப்படியா? ஆமா.
சரி நீங்க சின்ன வந்தா பிள்ளை நீங்க புது தம்பதிகள் சரி நீங்க சரச உல்லாசமா 3 பேர் மாமா ஓடுனீங்க நாங்களும் வரமாண்ணா நெருங்காத ஓடுறாங்க நீங்க எத்தனை தான் சொன்னாலும் சரிதான். நாங்களும் தான் வருவோம். 3 பேர் தான் வன வேடிக்கை பார்க்க வருவோம். அப்படியா ஆமாண்ணா சரி அப்படியே இருந்தா மெதுவா ஓட்டுங்க. சரி ராத்திரி அவருங்க ஏன்னா புது தம்பதிகள் நீங்க அந்த மனைவி பார்க்க ஆசைப்படுறீங்க அப்படி சரி இருந்தாலும் இருக்கட்டும் சரி அப்படியே தான் இருக்கலாம் சரி தங்கச்சி தொப்பு தொப்புன்னு பாரு மாட்டாங்க எங்கடா கேன்சல் இதானே ஓகே விட்டாடா சரி அவங்க வராங்க பாரு வரத்து தான் இருக்கணும் அவங்க வந்து இங்கே இது வராங்கம்மா வராங்கல்ல அதை பார்த்துட்டே இருக்கணும் அது அவங்க வந்தா அப்படி நோட்டிக்க வேண்டியதுதான் அது எப்படி இந்த கொலைக்காரி இங்கே பார்க்க முடியும் மாமாவோ எல்லாம் பிள்ளை மாமாவோ சாமி சாமி பிள்ளை சாமி பிள்ளை நான் திக்கு சென்று அங்க உள்ள மிருகங்களை வேட்டையாடி வருகிறேன் தள்ள பண்ணிக்கிட்டா நானும் என் சந்தானமும் அப்படியே எங்க தங்கமார்களோட குளிக்க வைப்பாங்க சோப் போட்டு வரியா ரவணியா அவரே நான் சிந்தால் சோப்பு போட்டு தான் குளிப்பேன் கிழமைக்கு சரீரத்துல கை வலிக்குதுங்களா இந்தா அப்பா எப்பா அப்பா அப்பா இந்த கை வலிக்குது சாமி என்ன குடும்பத்தை விட முடியுங்களா என்ன குளிச்சுட்டு வந்துடுறோம் நானும் குளிக்கிறேன் இல்ல நாங்க அக்கா தங்க 2 பேரும் மின்ன ஆமா சரி உட்காருங்க உட்காந்துருக்கிறேன் மரத்தடியிலே உட்காருங்க நாங்க போய் குளிச்சுட்டு வரோம் உன்னை வச்சு நாங்க யார்கிட்டயும் பேச மாட்டோம் சந்தேகப்படாத உட்காரு ஐயா நான் உன்னை தவிர ஒரு பசங்களை கூட பார்க்க மாட்டேன் உங்க வீட்டுக்காரரை பத்தி பேசும்போது ஒரு 5 பச்சது சரி குளிச்சுட்டு வாங்க குளிச்சுட்டு சரி உட்காந்துருங்க தங்கச்சி அக்கா அதான் ஒரு சித்திரக்கிழமை தெரியுறது ஆமாக்கா சென்று நீர் அதை விட்டு விட்டு குளிச்சுட்டு வரணும் சரிக்கா தம்பி நாசமா வரக்கூடாது மாதிரியா அம்மா காலை வலி இருந்துச்சு எனக்கு அந்த மலர்லாம் கரையாச்சிட்டு கட்டுக்கடி அதான் மட்டும் ஒரு மலர் பார்த்துட்டு சரி இப்ப என்ன செய்யுமா நீராடு வந்தாங்க நீராடுவா
பாவண்டி ஏன் தங்கச்சி ஒரே ஒரு மாமரம், அதுல ஒரே ஒரு கிளை, அதுல ஒரே ஒரு இலை, ஒரே ஒரு மாங்கனி. எட்டே, தங்கச்சி, அம்மா. ஆசை வச்சிருக்கீங்க, உனக்கு எப்படி? மச்சான் சரியா அவருதான் கைவிழுத்தி கைவிழுத்தியா கை என்ன இருக்கு கைவிழுத்தி மச்சான் பிடிக்க முடியல. சரி விடு 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 ஏடு சரி சரி ஸ்டாப் பண்றேன். இல்லாட்டி இந்த இடத்த விட்டு நாங்க வரவே மாட்டோம். போய் சொல்ல வேண்டாம். இல்லண்ணா மாமா நாங்க பார்த்தா யாருப்பா சித்திரகண்டை பிடிக்கும்போது அதுல ஒரே ஒரு மாமரம் அல்லவா? அப்பா ஒரே ஒரு கிளை. ஒரு கிலோ தானா? வேற கிலோ இல்லையா? இல்ல, அதுல ஒரே ஒரு இலை, ஒரே ஒரு மாங்கனி இருக்குது. அந்த மாங்கனி அவரு கௌதமன் காயத்ரி கவியரசி நான் வயதான காலத்திலே கதை வருது இது கொஞ்ச நேரம் மச்சான் கையில் போன கீழே வந்து மச்சான் ஏன் ஒரு வாரடி சரக்கா அங்கே இருக்கு வேலைக்கு போனால் தான் நான் காசு இல்லை கையில் கோயிலுக்கு செலவு பண்ணிட்டேன். யார் தெரியுமா? 10 வருடத்தை முடிச்ச தமிழத்திலேயே அருமை எங்க மாமா இருக்கார் அல்லவா? யார்? எங்க மாமா கருப்பன் இருக்கார் அல்லவா? கோவில் மேல ஆசிரியர். அவர் என்ன தெரியுமா? எல்லாம் சொந்தக்காரங்க தான். அருமை எங்க மாமா கோவில் மேல ஆசிரியர் இருக்காரு. யார்? கருப்பன் மாமா. அவருடைய பொன்னரங்க மடியிலே இந்த அன்பு தொகை மணிமாறனுக்காக எனக்காக 1000 பொற்காசை வாரி வந்திருக்கார். அவர் குடும்பம் ஆளிலை போல் தாழ்ந்து ஏற்று அறிகிறவர்கள் ஏறுன்றி ஆண்டோட எல்லை பெற்று நீரோடி வாழ்க வாழ்கிறார். மரத்துல யாரும் என்னால முடியாது, காலையில் பறிக்க என்னால முடியாது. அன்னைக்கே சொல்ல வந்தா 2 பேரும் கிளியாட்டுற அளவு எனக்கு வேணாம், எனக்கு வயசாகி போச்சு, நான் ஏன் மாட்டேன்னு சொல்ல நான் சொன்னேன்
தைரியபுரி வயசானவனை கட்டிக்க மாட்டேன்னு சொன்னேன். அவன் அண்ணன் தான் என்ன அடி அடி நடிச்சான். நான் அடி தாங்க முடியாதான் நான் கல்யாணம் பண்ணேன்னா. இது எட்டே வாடி. இந்த ஆளு கிடந்தான் நம்ம அண்ணன் இருக்கிறாரு. ஆமா வயசானாலும் என்ன மாமா தனியா எடுத்து புடிமா கொடுத்தா நீ எல்லாம் ஒரு ஆம்பளை புடிமா இருக்கிறியா? மேல கையில அது தாடி தாடி வளர்ந்துருக்கு. நான் வாலியை மறந்த மரத்துல ஏறி இருக்கேன். ஒரு அக்கா மகளை கேட்டா ஆசையா ஒரு கனி இருக்குதுன்னு கேட்டா அறுத்து கொடுக்கணும். இங்க எங்க வந்து தரவர எதுக்கு வந்த சாட நாய்க்காது ஏன் இந்த ஆளு கிடந்தான்? அண்ணங்கிட்ட போய் நம்ம அண்ணன் இருக்கிறாரு கந்த மகாராஜா. நம்ம என்ன சொல்ற மாதிரி எங்க அக்கா எங்க அண்ணன் எங்க வார்த்தை தான் கேட்பாரு. ஏ அண்ணன் அம்மா ஏ அண்ணன் சொல்றாங்களா? இரியா ஆட்டத்தையா சுமாரு கிரைண்டர் பார்க்குறோம் நாங்கள் ஒரு நாள் வீட்டில் போகவே இல்லை. ஆனால் காணலாம் சென்று விருதாலை நாட்டி அழிவிட்டேன். ரகத்தில் அமருங்கள். மாமா எங்கே? எல்லாரும் ரகத்தில் அமருங்கள். பாம்பா மேலே மரத்து மேலே பாக்கியம் பாக்கியம் புண்ணிய நீர் பாக்கியம் அங்க இருக்காங்க போறியா? புண்ணிய நீர் பாக்கியம் வேணுமா அவருக்கு? பாக்கியம் அனுமாரு நல்லது. ரகத்தில் அமருங்கள். நம்ம வீட்டுக்கு அரமணை புண்ணிய தீர்த்தம். ஏன் என்ன காரணம்? என்ன விஷயம்? என் பதியாகி மன்னவர் நானும் சென்று அந்த கொலக்கரையில எங்க இந்த ஆலமரத்தடியில உட்காந்துருங்க. நாங்க கொலக்கரைக்கு சென்று நீராடல் முடித்து விட்டு வரோம். 2 பேரும் போயிட்டே இருந்தோம். அங்க ஒரே ஒரு அதிசயம் பார்த்தோம். என்ன அதிசயம்? என்ன ஒரே ஒரு மரம், மாமரம். அதுல ஒரே ஒரு கிளை, ஒரே ஒரு இலை, ஒரே ஒரு மாங்கனி இருக்குது. ஆமா. என்ன பச்சைமா பச்சையம்மா பச்சையம்மா யாரு இவனா? ஆமா கண்ணன் பிறப்பு சாமி கடவுள் பிறந்த உடனே அவங்களோட கையினால வரபிரசாதம் மட்டும் விபூதி பஞ்சாசம் விபூதி பெற்று அப்புறமா போங்க. புடிமா 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 அதனால ஒரு புண்ணியம் யூரின் போய் வர அதனால அந்த நாடகத்தில் தெய்வம் நல்லாவே இருக்கு. போவாது ஆழக்கொடி வச்ச ஏழக்கொடி சூழக நாட்டு ஐந்து முச்சோடு நாடகத்தில் மாலாகிய மகாவிஷ்ணு பிறக்க போகிறார். அதனால யாருமே வீட்டுக்கு போகக்கூடாது. பஞ்சபவன் பிறந்த பிறகுதான் அவருடைய பாதத்தை தசம் செய்து தான் வீட்டுக்கு போகணும். அப்பதான் ஒரு புண்ணிய சேத்திரம் கொடுத்து வச்சவங்களுக்கு தான் பகவான் ஊருக்கு பிறப்பார். சரி ஏழுமலையான் திரு வெங்கடேசன் இந்த ஊரை பிறக்க போறார். நீங்க யாரு வீட்டுக்கு போவாதீங்க. ஒரே ஒரு மாமரம். அந்த ஒரே மாமரத்திலே ஒரே ஒரு மாங்கலை. அந்த மாமரத்திலே ஒரே ஒரு மாங்கனி. அது எனக்கு அற்புதம். நீ ஆசைப்பட்ட மாங்கனி மாங்கனி அறுக்க முடியாதம்மா முடியாதம்மா நீங்க இஷ்டப்பட்ட மாங்கனிய மாங்கனிய என்னால் அறுத்து தர முடியாதம்மா அந்த மாங்கனியை விடுது ஏதோ தவறுகளா கூட இருக்கலாம். அந்த மாமரம் சொந்தக்காரர்களா இருக்கலாம். ஏதோ தபோதலருடைய மாமரமா இருக்கும். சரி அந்த மாங்கனி அறுத்தால் அந்த மாங்கனியால் நமக்கு ஏதோ போல சாவு பின்னாடி பின்காலத்தில் கிடைக்கும். மாங்கனி தானே வேணும். மாங்கனி அறுத்து கொடுத்தா கொடுங்க. இல்லைன்னா இந்த இடத்த விட்டு நாங்க 2 பேரும் வரமாட்டோம். சரி உங்க புருஷன் இருக்காருல்ல, உங்க புருஷன் எங்க மாமன். ஆமா அவர்தான் கீச்சாரு உங்க மாமன். அவர் அவர் மூஞ்சி அவரு தான் தாடி வச்சு ஓட்டுறாரு.
கையை கீழே வச்சு விட்டுருக்கியா? நான் எப்படி ஏறுவேன்? ஏன்? ஒண்ணாமா? கையில் தீசா வரையா? கையில் தீசா வரையா? யோ பிள்ளையா நம்மளதான் இடுப்பு மட்டும் எடுக்கிறா லோ பண்ணுச்சா இருக்கலாமா? போகாது கேமரா எடுப்பு ஐயா நெஞ்சு எல்லாம் எரியுது. என்ன கொட்டை எனக்கு சொல்ல அவளுக்கு அண்ணா சொல்ல எனக்கு கொட்டை அவளுங்க. யாருக்கு என்ன வேணும்? யாருக்கு என்ன வேணும்? கொட்டை மட்டும் தான் அவளுக்கு கொடுக்கணும். உடச்சு எடுத்துட்டு வர்றாரு ஆளுக்கு தங்கமரலா அண்ணா புளிப்பு மாங்காவுக்கு சாப்பிடு பின்னாடி உட்காந்து அவரு கொடுங்க. எங்க அக்கா கொடுக்கல. ஏன் உங்க அக்கா சாப்பிட? மந்திரி வாடாங்க. மந்திரி கொட்டை நீ சாப்பிடு. ஏ கொட்டை என்ன கொடுங்க இல்ல நீ கொட்டை நீ சாப்பிடு. அவன் தான் கொட்டை சாப்பிடுவான். நல்ல அப்படியே இரு. அப்படியே மாமா பேர் என்ன வாங்க பேர் நம்பருக்கு அனுப்பிடுறேன். புளிப்பு மாங்கால புளி மாங்கா நம்ம புறப்படலாமா? நான் திரும்பிடுவேன். யாராது? யாராது? நான் தான் பரிசுத்த மகாமணிவர் பேசுகிறேன். யார்? என்ன பரிசுத்த மகாமணிவருக்கு இங்கே என்ன வேலை? நான் 15 வருடங்களுக்கு ஒரு முறை தவம் செய்துவிட்டு புசிக்கக்கூடிய கனியை உன் தங்கைமார்களுக்கு அரித்து கொடுத்து விட்டாய். எப்பொழுது உன் தங்கைமார்களுக்கு அரித்து கொடுத்தாயோ அவர்கள் வயிற்றிலே 7 குழந்தைகள் பெண் குழந்தைகள் பிறக்கும். 8வது குழந்தை அகத்தானே கோபால கண்ணன் கிருஷ்ணன் பிறப்பார். பிறந்து உன்னை அழிப்பார். அவனால் நீ மடிய கிடவது. அவனால் நீ மடிய கிடவது. விடுறா சாபத்தை. அடியே பாலவ சண்டாளே. அதுக்குதான் ஆனால் நான் அப்பவே சொன்னேன் அந்த மாங்கனி அறுக்க வேண்டாம். அது அறுத்தால் ஆபத்து நேர்மண்டதை தெரிவித்தேன். உங்களுடைய வார்த்தையை கேட்காமபடி என்னுடைய வார்த்தையை கேட்காமபடிக்கு அந்த மாங்கனி அறுத்தை என் உயிருக்கு ஆபத்து வரும் என்று அந்த பரிசுத்தமாக தெரிவிக்கின்றார். 7 பெண் குழந்தை பிறக்குமா? ஒரு தங்கைமார் இருந்த மணிமேல் கனிமேல் தங்க மேல ஆசைவிட்ட காரணத்தினால் அந்த மாங்கனியை உன் தங்கைமார்கள் அறுத்து பகிர்ந்து கொடுத்தாய் அல்லவா? ஆனா உன் தங்கை வயிற்றிலே 7 பெண் குழந்தை பிறகும் 8வது அடி கண்ணன் என்று ஒருவன் பிறப்பான். அவனால் நீ மடிய கிடவது புடரா சாபத்தை தெரிவித்து விட்டான். ஏய் மந்திரி வாடா இங்கே. ஆனால் ஒரு ஆணும் பெண்ணும் இருந்தால்தான் ஒரு குழந்தை பிறக்கும். சைலண்டா இருக்காரு. ஒரு ஆணும் பெண்ணும் பூசா போட்டுருக்காரு அதுக்கு. எப்படி பிறக்கும்? ஆமா ஆமா 8ஆம் மட்டம் அவரு. இவருடைய கர்ப்பத்தை கலைக்க வேண்டும். ஆமா ஆமா அந்த மாங்கனியால் குழந்தை உருவாகும். ஆமா அதனால இவரை கை காலுக்கு விளங்கிட்டு இவ கணவனை இவனு ஒன்னா சேரக்கூடாது. தனித்தனி அறையிலே 3 பேருமே தனித்தனி அறையிலே போட்டு இருப்பாவா பனி இருக்கு பனி பனி
தோழி ஆடு ஒன்றா கையில வழங்கு. ஒன்றா இருந்தால் என் குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைகளுக்கு ஆபத்து வரும். என் நம்பருக்கு அனுப்பு அந்த காட்டுறேன் போலீஸ்ங்கயா ஏய் நல்லா இருக்காப்பா நைட்டு ஃபுல்லாக படிச்சு நைட்லாம் பூச்சியில் பார்த்துக்க எது அமுக்குறோம்